தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படின்ற இந்த சக்கரம் தாவேக்கான்ற அச்சாணியை மையப்படுத்தி ரொம்ப வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்குல்ல. இதில் இன்னும் பலதரப்பட்ட விஷயங்கள், ஒரு பக்கம் முரணாக நடக்குது, இன்னொரு பக்கம் வரவேற்பு கூடியதாக நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அண்ணா வைகோ அவர்கள், இவர் சமீப காலமாக எந்த ஸ்டாண்ட் எடுத்தார்னு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். திமுகவில் கரப்ஷன் இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சுன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ விஷயங்களை கூட்டணியில் இருக்கும்போது இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை, பட் இப்போ சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் அரசியல் மக்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தாவேக்கா கூட போகிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? டிஎம்கேலேருந்து வெளியே வரது அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாரா? இதுக்கப்புறம் டிஎம்கே சார்பு ஊடகங்கள் இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் கனெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆயிருக்கு, செய்தியாளர் சந்திப்பில் வைகோ அவர்கள் கலந்துக்கிட்டப்ப அதான் சொன்னேன், முதல்ல சார்பு ஊடகங்கள்னு சொல்லிட்டு அவங்க சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க. அதில் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாப்புல, பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் வைகோ அவர்கள். என்னென்ன சொன்னார்னா, கூட்டணி தர்மத்துக்காக தான் இவ்வளோ காலம் திமுக பற்றி நான் பேசாமல் இருந்தேன். ஏதாவது இப்போ கூட்டணி இல்லைன்னு ஆயிடுச்சு, நான் அதுக்கு இன்னும் பேசாமல் இருக்கணும், நான் பேசுவேன். உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு ஜேர்னலிஸ்ட்டு கூட வாய்க்கா தகராறுக்கு போயிட்டாருங்க. ரெண்டு பக்கமாக மாறி வாக்குவாதம். நீங்கள் திட்டம் போட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த பத்திரிகையாளரை பார்த்து இவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் எந்த பத்திரிக்கை சொல்லுங்கள், மஞ்சள் பத்திரிக்கையா அப்படின்னு வார்த்தையை போட்டார். உங்கள் பத்திரிக்கை முதலாளி ஏவி விட்டதுனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னாருங்க. என்ன அப்புறம் இப்படி தான் நடக்குமா என்ன? இதெல்லாம் இங்கே பாசிபிளான அப்படின்னு தமிழ்நாடு மீடியா பத்திரிக்கை சார் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, ஒரு விஷயம் நான் ஓப்பன் பண்ணட்டுமா? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு நபரோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த நபர் அவர் தான் முதலாளி இல்லையா, அவர் சொல்கிறத மட்டும் தான் நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் எதையாச்சும் அதுக்கு தாண்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த முதலாளி சொல்கிற வார்த்தையை தாண்டி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை பார்க்க முடியுமா? இருக்காதுல்ல. எல்லா கம்பெனி நான் சொல்கிற விஷயம் பொருந்துமா? இது ஊடகத்துக்கும் பொருந்தும். இப்போ ஒரு பார்ட்டியோட சேனல் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கு ஆதரவான செய்திகளை நீங்கள் கொண்டு வரணும். எதிர்கட்சியில் ட்ரிகர் பண்ணி அவங்க வாயிலிருந்து எதனா வார்த்தையை வாங்கி இதன் மூலமாக மக்கள்கிட்ட நெகட்டிவாக இந்த இமேஜை அவர் கிரியேட் பண்ண முடியுமா இருந்தால் பல பேரை வெயிட் பண்ணுவாங்க. வித்தியாசம் புரிஞ்சிச்சா? இந்த விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. இதில் என்னோட தார்மீகமான ஒரு வெளிப்படையான கருத்தை சொல்லணும்னா, எப்போ இந்த கட்சி நிலைப்பாட்டை ஒவ்வொரு ஊடகமும் பத்திரிகையும் எடுக்க ஆரம்பிச்சதோ அப்போவே ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் சார்ந்த மக்களோட நம்பிக்கை இருக்குல்ல, அது கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை பத்திரிகையாளராக இருந்து நானே ஓப்பனாக சொல்கிற மக்களே, இந்த விஷயம் உண்மைதான். ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், கட்சி சார்பை எடுக்காத சேனல்ஸை ரன் பண்ணணும் அப்படின்னா, இந்த பத்திரிகையில் ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எங்கேருந்து முதலாளிகள் வருவாங்க? அந்த முதலாளிக்கு ஒரு கட்சி சார்ந்த சித்தாந்தம் இருந்துச்சுனாக்கா அவர் என்ன தெளிப்பார் கொண்டு வந்து எம்ப்ளாயிஸ் கிட்ட? புரியுதா? இது கிட்டத்தட்ட இடியாப்ப சிக்கல் மாதிரி தான். கட்சி சார்பு இல்லைனாக்கா சேனல் நடத்துறது கஷ்டம். கட்சி சார்பு உள்ள பிஸ்னஸ்மேன் வராங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட கட்சி நடத்துகிற சேனல் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பிரிச்சே பார்க்க முடியாது. இதெல்லாம் தாண்டி ப்ராஃபிட்டபுளாக ஒரு நியூஸ் சேனலை கொண்டு போகணுன்னா 8வது அதிசயம் அதுதான். அவ்வளோ சீக்கிரம் நியூஸ் சேனலாக ப்ராஃபிட் பார்க்கவே முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இது நீங்கள் பேசினா ரெண்டு பக்கமும் நியாயம் தர்மம் பேசிகிட்டே இருக்கணும். என் மனசில் பட்ட விஷயத்தை மட்டும் ஓப்பனாக இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, ரைட்டு. அமைச்சர்கள் 2 பேரும் தெரியுதா? ஒருத்தவங்க கீர்த்தனா, இன்னொருத்தவங்க ஜெகதீஸ்வரி. சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்டில் பேனர் ஏற்றினாங்க. அந்த பேனரில் என் பேர் தானே ஃபஸ்ட்டு வரணும், கீர்த்தனா பேரை போட்டிருக்கீங்க அப்படின்னு ஜெகதீஸ்வரி அவர்கள் 2 பேரும் அமைச்சர் தான், மறந்துடாதீங்க. இவங்க அங்கே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேட்ட சில விஷயங்களை கேட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ வெளியே வந்து பல சேனல்ஸும் இது பெரிய நியூஸாக மாற்றினாங்க. இப்போ உட்கட்சியிலேயே ஏதோ அமைச்சர்கள் மத்தியில் மனஸ்தாபன்ற மாதிரி நியூஸ் வெளியே கேரி ஆக ஆரம்பிச்சிருச்சா? இப்போ இதை புல் ஸ்டாப் வைக்கணுமே, அதுக்கு தான் இந்த ஒரு செல்ஃபியை வெளியிட்டிருக்காங்க. இது இப்போ தான் எடுத்ததா இல்லை இதுக்கு முன்னாடி எடுத்ததான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச சில நாட்கள் முன்னாடி பழைய செல்ஃபி மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபோட்டோ இப்போ போட்டுட்டு என்ன தெரியுமா அது கேப்ஷன் கொடுத்துருக்காங்க? கட்டுக்கதைகளை ஒற்றை புன்னகையால் உடை தெரிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்குள்ள பிரச்சனைலாம் இல்லைப்பா, நாங்கள் அமைச்சர்கள் தாவேக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இந்த அரசில் முக்கியமான அமைச்சர்களாக இருக்கோம், எங்களுக்குள்ள என்ன ஈகோ கிளாஷ் இருக்க போகுது அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. ஓகே, சூப்பர் விஷயம், இதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா உடனடியாக ரியாக்ட் பண்ணி அந்த திறந்த வாயிலை இப்போ மூடி இருக்காங்களே, அதுக்கு ஓகே, நல்ல விஷயம். ஆனால் ஒரு விஷயம் அவங்க மறந்துடக்கூடாது. என்ன தெரியுமா? வாய்கள்லாம் திறக்க காரணமே இவங்க தான். அந்த ஒரு வார்த்தையை அவங்க போடாமல் இருந்திருந்தாங்கன்னா
யார் பேர் இருந்தால் என்ன ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி நீங்கள் போகிறீங்கன்னா ஓகே நோ இஷ்யூஸ் அப்படின்ட்டு சொல்லி விட்டுருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு சர்ச்சை எழுந்திருக்காது. பல பேர் இவங்களை பற்றி பேசி இருக்க மாட்டாங்க, இந்த ஃபோட்டோ போட்டுருக்குன்னு அவசியமும் இல்லை. ஸோ பிரச்சனை இங்கே ஆரம்பிச்சிருக்கு தெரியுதா? அதுபோல் ட்ரிகரிங் பாயிண்ட்டை மட்டும் யாருமே இனிமேல் ட்ரிகர் பண்ணாமல் இருந்தாலே சந்தோஷமாக இருக்கும். ரைட்டு. விருதுநகர் தாவேகா மத்திய ஒன்றிய செயலாளர் பேர் முத்துவேலு சமீபத்தில் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் இந்த போலியோ சொட்டு மருந்து போடுறாங்க குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு ரீல்ஸ் எடுத்திருக்காப்புல. குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து போடுறது, அப்புறம் அங்கே அந்த அரசு பணியாளர்கள் இருக்காங்களே அவங்க கிட்ட தன் அரசு உயரதிகாரியுமே நினைச்சுக்கிட்டு அவங்ககிட்ட விசாரணை பண்ணுறது, இது போல் வேலைகளை பண்ணாங்க. ஆனால் அரசு பொறுப்பு இல்லைங்க, தாவேக்கால ஒரு பொறுப்பு அவ்வளோதான் இவருக்கு. இந்த விஷயம் பெருசாச்சா, இந்த வீடியோ பயங்கர வைரலாக போச்சா, அவ்வளோதான் தற்காலிகமாக இப்போ நீக்கிட்டாங்க அவரோட பொறுப்பில் இருந்து. இதுதான் வேணும், தாவேக்கா கிட்டது மக்கள் எதிர்பார்க்கறது இதுதான். கொஞ்சம் அத்துமீறாங்கன்னு தெரியுதா, உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்களே, இதை வரவேற்கிறோம். அண்டு சுகாதாரத்துறை இப்போ தான் நம்ம சொல்லியிருக்காங்க, இந்த மருத்துவமனைகளில் அனுமதி இல்லாமல் ரீல்ஸ் எடுக்கிறீங்களா, அதெல்லாம் இனிமேல் குற்றம்பா, யாரும் எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு, மைண்டில் வச்சுக்கோங்க. டாக்டர்ஸு, நர்ஸு, இதுமாதிரி சுகாதார பணியாளர்கள் இருக்காங்களே, அவங்க பேஷண்ட்ஸ்க்கு வழங்குகிற சிகிச்சைகள் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு, சட்டப்படி குற்றமாக பார்க்கப்படும்னு ஒரு பெரிய வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பல பேரும் உள்ளே போய் ரீல்ஸ் எடுத்து நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. செங்கல்பட்டு அரசு பள்ளி, இதுக்குள்ளேயும் தாவேக்காவினர் புகுந்து என்னங்க பண்ணுறது? ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய்ட்டு ரீல்ஸ் எடுத்து போடுறீங்கன்னா ஸ்கூல்லையும் போனால் இது எப்படி சொல்கிறது? ஸ்கூலில் டீச்சர்ஸும் பசங்களும் மட்டும்தான் இருக்கணும், பாடம் சொல்லி கொடுக்குறவங்க, பாடத்தை கற்றுக்கிறவங்க. இவங்களை தாண்டி இந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க மற்றவங்க உங்களுக்கு என்ன வேலை ஸ்கூலில்? எதுக்கு நீங்கள் போகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆளுங்க இது போல் சில பேர் இப்போ போயிருக்காங்க. தாவேக்காவினர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? சமீபத்தில் சிஎம் விஜய் அவர்களோட பிறந்தநாள் போச்சுல்ல, இந்த பிறந்தநாளுக்கு சிஎம்முக்கு வாழ்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு பள்ளிக்குள்ளே புகுந்து, எங்கே செங்கல்பட்டில் இருக்க அரசு பள்ளி, அதுக்குள்ளே புகுந்து பசங்களை வச்சு விஷ் பண்ண வச்சுருக்காங்க. சிஎம்மோட ஃபோட்டோலாம் அங்கே வச்சு படிக்கிற பசங்க, யூனிஃபார்மில் இருக்க பசங்க, அவங்கள வச்சு விஷ் பண்ண வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தா சிஎம் சந்தோஷப்படுவார் நினைக்கிறீங்க? முதல்ல கோவப்படுறவர் அவர் தான் இருப்பார். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவரே கடுப்பாவார். உதாரணத்துக்கு கேட்குறேனே, இப்போ நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கவங்களோட பசங்க ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஏதோ ஒரு பார்ட்டிலேருந்து ஒருத்தவங்க போயிட்டு அந்த பசங்களை அந்த கும்பலில் சேர்த்துக்கிட்டு ஏப்பா என் தலைவர் வாழ்த்து சொல்ல அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தாங்கன்னா, அந்த ஆண்டுகிட்டு இருக்க தலைவரோட பையன் இருக்கார்ல, அந்த வீடியோ வெளியே வந்திருக்குல்ல, அந்த தலைவர் அந்த வீடியோ பார்த்தா சந்தோஷப்படுவாரா? சூப்பர்ப்பா, என் பையனோட படிப்பை கெடுத்துட்டேன், சம வேலை பார்த்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவார். கடுப்பாக வரா இல்லையா? நாளை இதுக்கப்புறம் கூப்பிட்டு டோஸ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த குட்டி பசங்க என்ன தெரியும், அவங்ககிட்ட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் பசங்க விஷயம் தான் பண்ணுவாங்க. சரி டீச்சர்ஸ் லெவலில் என்ன சொல்லலான்னு பார்த்தா ஆளுங்கட்சிருந்து வரும் அப்படின்னு சொன்னால் டீச்சர்ஸ் என்ன வாய் திறக்க போகிறாங்க? எவ்வளோ விஷயம் பார்த்தீங்களா? படிக்கிற பசங்களோட படிப்பை கெடுத்து தான் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் மேலே காட்டணும் அப்படின்னா அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை, சுயநலம், எதிர்பார்ப்புன்னு அர்த்தம். சரி இப்படிலாம் பண்ணாக்கா மேலே தலைமைக்கு நம்ம பேர் தெரிய வரும், நம்மளுக்கு நாளைக்கு எதனா ஒரு நல்ல போஸ்டிங் கொடுப்பான்னு எதிர்பார்ப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கேட்டால் ஆமாம் அப்படியா பண்ணணும்னு சொல்ல போகிறாங்க. மனசாயத்தோடு சொல்லணும், ஆஹா இல்லைப்பா நான் ஏதோ தலைவர் மேலுக்கு விசுவாசத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னுவாங்க. அது உங்கள் பையன், உங்கள் குழந்தைங்க வீட்டில் படிக்கல டியூஷனில், எதுனா அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணுங்கள், அது உங்கள் குழந்தை. இந்த குழந்தைங்களாம் யார்? பேரண்ட்ஸ்லாம் செம கடுப்பாவாங்க இது போல விஷயம் திரும்ப திரும்ப பார்த்தாங்கன்னா. ஸோ ஏற்கனவே சுகாதாரத்துறை ஒரு வார்னிங்கை இப்போ இஷ்யூ பண்ணாங்களே, மருத்துவமனைக்குள்ளே ரீல்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அடுத்து பள்ளிக்கல்வித்துறையும் ஒரு உத்தரவை போடணும்னு நான் ரொம்ப அவளை எதிர்பார்க்குறேன். பார்த்து பண்ணால் சிறப்பாக இருக்கும். ஓகே. ரஞ்சித் அவர்கள் பிரபல சினிமா இயக்குனர். ஆக்சுவலாக அந்த ஆம்ஸ்டாங் அவர்களோட கொலை வழக்கு இருக்குல்ல, இதை மற்றவங்க கூட பெருசாக மறந்துட்டாங்க. ஆனால் ரஞ்சித் அவர்கள் இன்னும் அதை மறக்கலை. அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். முதல்ல இன்னும் அதை ஸ்டபனாக பிடிச்சிட்டு இருக்கார்ல, இது நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு பொலிட்டிஷியனை இங்கே இருந்தவர், நார்த் மெட்ராஸ் முழுக்க கட்டி ஆண்டவர்னு பேர் எடுத்தவர், அவரை ஜஸ்ட் லைக் தட்னு ஸ்கெட்சை போட்டு கொலை பண்ணி போட்டாங்களே, அதெல்லாம் மறக்க முடியுமா? அந்த வழக்கோட மேல்முறையீடு இருக்குல்ல, இதை அரசு வாபஸ் பெற்றுட்டு சிபிஐ விசாரணைக்கு அரசு இந்த வழக்கை ஒப்படைக்கணும்னு ரஞ்சித் அவர்கள் இப்போ கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ ஆட்சி மாறி இருக்கு, இந்த நம்பிக்கையில் தான் அவர் இந்த கோரிக்கை முன் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக சென்னை வாசிகளோட கோரிக்கையும் என்னை பொறுத்தவரைக்கும் இதான்னு சொல்லுவேன். அதில் மாற்று கருத்து இல்லைங்க உங்களுக்கு. ஏன்னா சிபிஐ இந்த வழக்கை தரோவாக இன்வெஸ்டிகேட் பண்ணால் மட்டும்தான், எந்த இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணால் மட்டும்தான் குற்றவாளிகள் யாருன்னு பேரே வெளியே வரும். இதுக்கு முன்னாடி அடிப்பட்ட பேரில் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, பெரிய பெரிய பிக் ஷாட்ஸோட பேரில் அடிபடுச்சு, இல்லை அவங்களுக்கு தொடர்பு இவங்களுக்கு தொடர்புன்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை பண்ணி கரெக்டாக எவிடன்ஸோடு அந்த பேர்களை வெளியிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். பார்ப்போங்க. ஏன்னா ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த குற்றத்தில் யார் யார் உண்மையிலேயே பின்னணியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் தாவேக்கா அரசு அமைஞ்ச இந்த நேரத்துலையாச்சும் இதுக்கு ஒரு விடிவு காலம் போகிறது தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. அண்டு கஞ்சா பவுடர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க பல பேரும். நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறது, அவங்க கைது பண்ணுற காட்சிலாம் பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க பசங்க? இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, ஊசி ஏற்றிக்கிறாங்க, கஞ்சா ஊசி. நம்ம திருச்சி காந்தி மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு கழிவறை, இங்கே ராஜமாணிக்கா அப்படின்ற 22 வயசான இந்த கல்மந்தியை சேர்ந்த ஒரு பையன்
இந்த பையன் கஞ்சா ஊசியை போட்டு அந்த கழிவறைக்குள்ளே செத்து கிடந்திருக்கான். செத்தே போயிட்டா மக்களே. ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு இளம்பெண் உயிரிழந்திருந்தாங்க இந்த கஞ்சா ஊசி இருக்குல்ல இதை போட்டுக்கிட்டு. ஸோ ஒரே மாதத்தில் 2 பேர், 2 பாலினமும் ஆண் பெண்ணு, இதை மறந்துடாதீங்க, 2 உயிர்கள் போயிருக்கு கஞ்சா ஊசி ஏற்றிக்கிட்டு. தாவேக்கா அரசு இரும்பு கரம் கொண்டு போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற இனிஷியேட்டிவ் நிறைய பண்ணுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆப்ரேஷன்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இது வரைக்கும் அப்கிரேட் ஆகி போயிட்டு இருக்காங்க. இன்ஜெக்ஷனில் ஏற்றுறாங்க அப்படின்னா எங்கேயோ லேக் இருக்குது. இது அரசு கண்டுபிடிச்சி கலையிலனா நாளைக்கு எத்தனை உயிர்கள் வேணாலும் போகலாம். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வெளிநாடுகளில் பெருசாக நடக்கும், பட் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ஜீன்ஸ் படம் பார்த்துருப்பீங்க, அதில் அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுவாங்க, ஆப்ரேட் பண்ணும்போது மாற்றி பண்ணுவாங்க. அதுக்கு அங்கே கோர்ட்டில் நான் வந்து சூ பண்ண போகிறேன், எனக்கு நஷ்ட ஈடு வேணும் அதுன்னு சொல்லிட்டு பெரிய இஷ்யூலாம் மாற்றி காசு கிடைக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. வெளிநாடுகளில் சாதாரணம். உங்களுக்கு ஒரு டாக்டர் தப்பாக ட்ரீட் பண்ணால் நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் இங்கே எத்தனை பேர் அதை பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? நம்ம தமிழ் மக்களே அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏதோ டாக்டர்ஸை கடவுள் நினச்சி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது வேண்டவே வேண்டாம். கடவுள் மாதிரி தானே தவிர அவங்களே கடவுள் கிடையாது. அவங்களும் சில நேரங்களில் தவறு செய்யலாம், அலட்சியத்தாலையும் பல நேரம் தவறு செய்யலாம். இதை மைண்டில் மக்கள் தெளிவாக வச்சுங்க. அதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, காய்ச்சல்னு சொல்லிட்டு போன ஒருத்தவங்க இவங்களுக்கு தவறான சிகிச்சை கொடுத்ததுனால வீக்கம் ஏற்பட்டு இந்த தசை இருக்குல்ல அது அழுகி பாதிக்கப்பட்டுச்சு. இன்ஃபெக்ஷன் அவ்வளோ பெருசாகிடுச்சு. இந்த விஷயத்தில் பிரேமானந்தம் அப்படின்றவர் இழப்பீடு கேட்டு கோர்ட்டில் போய் கேஸை போட்டாருங்க. நம்ம சென்னை நுகர்வோர் கோர்ட் இருக்குல்ல, அவங்க இப்போ தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? டாக்டரோட அலட்சியம் அண்ட் தவறான சிகிச்சையால் தான் இப்போ ஏற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். 1 கோடி அண்ட் 30,000 ரூபாய் வழக்குக்கு செலவாயிருக்குல்லப்பா, அதையும் அந்த டாக்டர் தான் கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு கோர்ட்டில் ஒரு சிறப்பான தீர்ப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மறந்துடாதீங்க மக்களே, 100% டாக்டர்ஸை கடவுளாக பார்க்க வேணாம், கடவுள் மாதிரி நினச்சிங்க போதும். அவங்க பண்ணுறது தான் கரெக்டான விஷயம், அவங்க சொல்கிறதா வேத வாக்குன்னு பிளைண்டாக நம்பாதீங்க. உங்களுக்குன்னு சில அறிவு இருக்குல்ல, அதை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அலட்சியன்றதை காட்டுற டாக்டர்ஸ் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா கரெக்டாக ஒருத்தரோட உள்ளே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, அதே போல் எல்லா துறைகளுக்கும் நான் சொல்கிற விஷயம் பொருந்தும். ஸோ உங்களுக்கு ஏதாவது தப்பாக சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சாலே சூ பண்ணுங்க. அப்போ இன்னொரு முறை பயம் வரும் அவங்களுக்கு, யாரும் ஏழை பாலிந்து போல் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, இதுக்கு மாத்திரம் நம்ம முன்னாடி மன ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருந்தோம்ல, இந்த பைக் ஸ்டண்ட் பண்ணுற வீலிங் பண்ணுறன்னு பேரில் பல பேர் உயிர் போக காரணமாக இருக்கானுங்க பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு. இந்த பெச நகர் அடையார் பக்கம் பேரிகேடெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு வேலையை பார்த்து விட்றதானுங்களே, பிடிச்சிட்டாங்க. இதில் போலீஸ் நம்ம பாராட்டலாங்க, உடனே பிடிச்சிருக்காங்க. 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை என்ன நம்ம கொடுமை, இந்த 6ல் 5 பேர் சின்ன பசங்க, மைனர்ஸு, படிக்கிற வயசில் இந்த பொறுக்கித்தனத்தை பற்றி சுற்றிக்கிட்டு இருக்குங்க ஃபுல்லாக சீனா போகிறன்ற பேரில். இவனுங்கிட்ட தீவிர விசாரணை வேறு ஒரு கேடு. இவனுங்கிட்ட அந்த சின்ன சின்ன பசங்கிட்ட இவனுக்கு என்ன பண்ண தகும் மக்களே? ஏன்னா பேரிகேட்லாம் பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி அட்டகாசம் பண்ணி வச்சுருக்கானுங்க கோளாறுங்க. அங்கே வயசானலாம் வண்டி ஓட்டு போயிட்டு இவனுக்கு பண்ணுற சேட்டில் அவங்க ஏன்னா வழி மாறி வண்டியை கிண்டியை கீழே விட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? இதெல்லாம் இந்த பசங்க புரியுதான்னு தெரியல. இதை பற்றி சொன்னால் வண்டா பூமர்னு அவங்களுக்கு ஒரு டேக் வேறு குத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுக்கு என்ன பண்ண தகும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, தமிழ்நாடு போலீஸ் நினச்சிருச்சு. இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு போலீஸு? இந்த சின்ன பசங்க கிட்ட யாராவது வண்டி ஓட்ட கொடுத்தீங்க பேரண்ட்ஸு, அந்த பசங்க கிட்ட மாட்டினாங்க, பேரண்ட்ஸுக்கு தான் அங்கே ஃபைன் போடுவோம், 25,000 ரூபாய். அந்த பையனை பெற்ற பாவத்துக்கு நீங்கள் ஃபைனை கட்டணும். அது மட்டும் இல்லை, 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை பேரண்ட்ஸ்க்கு கிடைக்கும்ன்றாங்க. 3 வருஷம் வரைக்கும் அப் டு, ஓகேவா? அந்த வாகனத்தோட ஆர்சி இருக்குல்ல, அந்த பதிவு சான்றிதழ், அதை ரத்து பண்ணிடுவோன்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லை, அந்த சிக்கன பையன் இருக்கால, அவனுக்கு 25 வயசு ஆகிற வரைக்கும் அவனோட லைசன்ஸே கிடைக்காது அவன் கையில். இவ்வளோ விஷயத்த தமிழ்நாடு போலீஸ் இப்போ இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மனப்பூர்வமாக வரவேற்கிற இதை பண்ணியும் இந்த பைக் ஸ்டண்ட் பண்ணுற பைத்தியக்காரன் கூட்டம் அதிகரிச்சதுன்னா இது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குங்க. பொதுவாக போலீஸ் மக்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து பார்த்துருப்பீங்க. ப்ரோ அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ப்ரோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேற்றுக்கிறதுலேருந்து பேசலாம். நிறைய இடங்கள் சான்று, ஒரு அடி கிடைக்காதா உங்களுக்கு அதிகபட்சம், இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோல. ஆனால் இங்கே என்ன தெரியுமா நடந்திருக்கு? போலீஸே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பனிஷ்மெண்ட்டு. என்னென்னா, வெங்கடேஷ் இவர் நெல்லையில் இருக்க ஒரு தலைமை காவலருங்க, என்ன பண்ணியிருக்காப்புல, ஹெல்மெட் போடாமல் வண்டியை ஓட்டியிருக்காப்புல. இந்த விஷயம் வெளியே வந்துச்சா, டிஐஜி கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு, சரி நான் உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன், அதை நீங்கள் சர்வ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. இவரா என்ன தண்டனை கொடுக்க போகிறார் ஐயா அப்படின்னு பதறி இருக்காரு. என்ன தண்டனைனா, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குல்ல, இங்கே நீங்கள் நேராக கிளம்பி போங்க, போயிட்டு ஹெல்மெட் போடாததுனால விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடுவாங்களே, அது போல் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்கள போய் பாருங்கள். அந்த எமர்ஜென்சி கிரைசிஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள், போய் பாருங்கள், போய்ட்டு சும்மா நின்று பாருங்கள், போதும், அவ்வளோ ஒரு தண்டனை, இதை பார்த்துட்டு வாங்களேன் அப்படின்னு இருக்காரு. வெங்கடேஷும் நல்ல வேலை
ஐயா பெரிய தண்டனை குத்துருவார்னு நினச்சோம், அங்கே போய் பார்க்க தானே சொல்கிறான்னு கிளம்பி போயிருக்காரு. போய் அங்கே நின்று பார்த்தவர் பதறி போயிட்டுருக்காராங்க. அந்த ஹெல்மெட் போடாதனால மண்டையில் அடிபட்டு பல பேர் துடிச்சிட்டு இருப்பாங்கள்ல, ஏன்னா தலையில் அடிபட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 70% காப்பாற்றுறது கஷ்டன்ற மாதிரி ஆகிடும்ல. அந்த விபத்தில் சிக்கனவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து அழறது, பொண்டாட்டி வந்து அழறது, பசங்க வந்து அழறது, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவங்க கதறலெல்லாம் கேட்டங்க, பார்த்தங்க, ஐயோ இனிமேல் ஹெல்மெட் போடாமல் நான் வண்டி எடுக்கவே மாட்டேன்னு அவர் உறுதிமொழியாக அடிச்சிருக்காரு. ஸோ டிஐஜி இல்லை தரமான சம்பவம் பண்ணியிருக்காப்புல இவரை வச்சு. இதுதான் அவேர்னஸ், இதே மக்களுக்கு தெளிவாக கடத்த விரும்புகிறேன். ஓகே ரைட்டு. இதுக்கு மத்தியில் ஒரு நல்ல உள்ளங்கள், நேர்மையான உள்ளங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? அதுக்கு உதாரணம் இவங்க தான். இவங்க பேர் நாகலட்சுமிங்க. இவங்க என்ன தெரியுமா அப்பேற்பட்ட விஷயம் பண்ணியிருக்காங்க சாதனை அப்படின்னு கேட்டீங்க. என்ன பொறுத்திருக்க சாதனை தான். இப்போ நீங்கள் ரோட்டில் வந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு 4 பவுனில் செயின் ஒன்று கிடைக்குது, கோல்டு செயின். என்ன பண்ணுவீங்க? எடுத்து ஸ்டேஷனில் கொடுத்து இதை உரியவங்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை எடுத்து ஓகே நம்மளுக்கா எடுத்துகிட்டு பிரச்சனை இருக்குது, நிறைய காசு பிரச்சனை இருக்குது, இதை வச்சு நம்ம பிரச்சனை தீர்த்துப்போம் அப்படின்னு நினைப்பீங்களா? செகண்ட் கேட்டது அதிகமாக இருப்போல. ஓகே, நாகலட்சுமி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த காரைக்குடி சாலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 4 சவரன் தங்க செயின் கீழே இருக்கிறத பார்த்து அதை எடுத்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. போலீஸ் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, சரி இந்த செயினுக்கு உரியவங்கிட்ட கண்டுபிடிச்சி கொடுக்குறோமா, அப்போ நாங்கள் உங்களை கூப்பிட்றோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இது சம்மந்தமான செய்தியை டிவியில் பார்த்துருக்காங்க. அவங்க பேர் உமையாள், அந்த லேடி பேர். இந்த லேடி அந்த செயினை பார்த்துட்டு என்னோட நகை அப்படின்ட்டு கிளம்பி அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்தவங்க கிட்ட சில ஃபார்மாலிட்டிலாம் முடிச்ச பிற்பாடு, அவங்களோட நகைதான்றதை கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு, நாகலட்சுமியும் அங்கே வர வச்சு அவங்களுக்கு சால்வி அணிவிச்சு, இவங்க மட்டும் இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒவ்வொரு ஹையர் அஃபிஷியலும் சால்வி அணிவிச்சிருக்காங்க நாகலட்சுமிக்கு. எங்கள் சம விஷயம் பண்ணியிருக்கீங்க. எத்தனை பேர் இந்த மனசு வரும்? ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கவங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்களுக்கு தங்கத்தோட அருமை தெரியும்ல. இந்த பணத்தை சேர்க்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தங்கத்தை வாங்குறதுக்கு. அதை புரிஞ்சு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்களம்மா, நீங்கள் கிரேட்மான்னு ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் சல்யூட் அடிச்சிருக்கு. வெற்று கிரகத்துலேருந்து வந்தவங்கள மக்களே நம்மளோட சாமானிய மக்களாக வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான். இவங்கள மாதிரி எல்லாருக்கும் இந்த மனப்பான்மை இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். ஆனால் ப்ரோ நீ ஈஸியாக சொல்லிடுவேன், காசு கஷ்டங்கள் தான் தெரியும் அப்படின்னு பல பேர் மனக்குமுறை வெளிப்படுத்தலாம். ஆனால் மற்றவங்க பொருள், அதனால தான் சொல்கிறேன், காசு கஷ்டம் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிங்கன்னா தப்பான விஷயந்தான் அது. அண்ட் இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன், நாம் இது வரைக்கும் அரசியலுக்கு வர தகுதியான ஆட்கள்னு ஒரு சிலரை மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் சில வீடியோஸ் மூலமாக. அந்த வகையில் ஒருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மக்களே யாருன்னா, சின்ன கலைவாணர், மறைந்த சின்ன கலைவாணர் அமரர் விவேக் இருக்கார்ல, அவரோட மனைவியான அருட்செல்வி அவர்கள். இப்போ என்ன நடந்திருக்கு, சென்னையில் ஒரு மரம் நடுற ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட்டில் அருட்செல்வி அவர்கள் தலைமையில் உறுதிமொழி ஒன்று ஏற்கப்பட்டுச்சு. அது என்ன தெரியுமா, ஒரு மரத்தை வெட்டுற சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக 5 மரங்களை நம்ம நடுவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்காங்க அவங்களோட தலைமையில். நல்ல உறுதிமொழியாக இருக்குல்ல. இதுக்கப்புறம் பிரஸ் கிட்ட பேசினாங்க அருட்செல்வி அவர்கள். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க என்னோட கணவர் விவேக் அவர்கள் இருக்காங்கல்ல, விவேக் சாருன்னு தான் சொல்கிறாங்க அவங்க இப்போ கூட, எவ்வளோ மரியாதை பாருங்க. அவர்கிட்ட அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மரத்தோட தேவை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்ஸ்பயர் ஆகி தான் விவேக் சார் அவர்கள் மரங்களை நட ஆரம்பிச்சாருங்க. அந்த கனவு நானும் சுமந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த அரசு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்றாங்க, தாவேக்கா அரசு மேலே. அவங்க நமக்கு சாதகமாக நடந்துப்பாங்க, இனிமேல் முழு வீச்சில் நான் போகிற இடத்துல மரம் நடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசில் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது சார்ந்து இந்த எல்நினோ தாக்கங்களை ஃபுல்லாக எதிர்கொள்கிறது, டிசாஸ்டர் கிரைசிஸை ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணுறது, இயற்கை தாகம் சார்ந்து பசுமை தாகம் சார்ந்து மக்கள்கிட்ட ஊட்டுறது, இது போல ஒரு துறையை நீங்கள் அக்குமுலேட் பண்ணி ஒரு புதுசாக கிரியேட் பண்ணாலும் சரி, இருக்கிற ஒன்றத்தில் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இவங்களுக்கான வாய்ப்பு கொடுத்தா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவங்க கேட்டு அந்த விஷயத்த சொல்கிற நினைக்காதீங்க. விவேக் சார்ன்ற அந்த உன்னத கலையை நம்ம இழந்தோம் பார்த்தீங்களா, அவர் சொசைட்டி பண்ண விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. அந்த மனுஷன் இறந்த பிற்பாடு இன்னும் நம்ம அவரை பற்றி பேசிட்டு இருக்க காரணம் அவர் நட்டு வச்சுட்டு போன மரங்கள் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறதுனால தான். அதே பாதையை ஒருத்தவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வாழ்க்கையில் உங்களுக்கு வேற என்ன பெரிய ஆசை இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? என்னதான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் மினிஸ்ட்ரி லெவலில் அப்படிலாம் கேட்டால் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, அரசு நினச்சா அப்பாயின் பண்ண முடியல சில விஷயங்களில், அது கூட இவங்களை எடுக்கலாம். இவங்கள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணி அதிகாரத்தை கொடுத்தோம்னாக்கா அதன் மூலமாக பயனடைகிற எண்ணிக்கை நிறைய இருக்கும். மற்ற துறைகள்னால் அந்தந்த துறை சார்ந்த மக்கள் தான் பயனடைவாங்க. ஆனால் இயற்கை பேஸ் பண்ண துறை அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பயனடையும், மண் பயனடையும். அதனால் இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது. அண்ட் இதுக்கு மத்தியில் நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம்ல, கரூருக்கு சிஎம் அவர்கள் நேரில் கிளம்பி போக வாய்ப்பு இருக்குது. அந்த கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட சந்தித்து பேச வாய்ப்பு இருக்குன்னு சொன்னல, அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மக்களே. வர்ற ஜூலை 10ஆம் தேதி அண்ட் 11ஆம் தேதி கரூருக்கு சிஎம் அவர்கள் போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அங்கே போகிறவர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மட்டும் பார்த்து பேசலை, அரசு நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க போகிறாப்புல. சில நலத்திட்ட பணிகள் இருக்குல்ல, அதை தொடங்கி வைக்கிறதா இப்போ தகவல் கிடச்சிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, அது எப்படின்னா புரியாது உங்களுக்கு. அதாவது இது வரைக்கும் கரூருக்கு போகலை,
ஆனால் இப்போ கரூர் தொகுதி காலியாக இருக்குது. கடைசியாக யார் அங்கேருந்து ஏடிஎம்கே சைட்லேருந்து வந்து ராஜினாமா பண்ணிட்டீங்க வந்தது ஞாபகம் இருக்கவங்க முதலீடு பேசியிருந்தோமா? கரூர் தொகுதி இப்போ காலியான பிற்பாடு சிஎமோட கால் அங்கே படப்போகுது. எல்லாத்துக்கும் கனெக்ட் இருக்குன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற அவ்வளோதான். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரு வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க குற்றம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த குற்றத்துக்காக அவங்க இப்போ ஏற்றிருக்க பதவியை விலகணும் அப்படின்னா இதில் யார் முதல்ல பதவி விலகி இருக்கணும்? நான் இவரை மட்டும் மனசில் வச்சு கேட்குறேன்னு நினைக்காதீங்க, ஜென்ரிக்காக கேட்குற விஷயமா தான் இருக்குது. ஏன்னா அத்தனை பேர் இருக்கும் போது உட்கார்ந்து கஞ்சா இழுக்க முடியும்னா அது நம்புற மாதிரி இருக்குது மக்கள். ஏற்கனவே ஒரு சரக்கு அடிச்சிருக்காரு, அந்த பீர் பாட்டோடு கொஞ்சம் நடக்கிறாரு அப்படின்னா அதை காரணம் வச்சு பதவி விட்டு நீக்குங்க அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் இதில் ஸ்டாண்டே எடுக்கல, கேள்வி உங்ககிட்ட விட்டுறேன், அவ்வளோதான். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.